ரொம்ப வருஷம் கழிச்சு ஜியான் விக்ரம் அவர்களுக்கு போத் கிரிட்டிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க படம் இப்போ வீரதீர சூரன். வெல் டிசர்விங் சக்ஸஸ் தான். ஆனால் அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி இப்போ பார்க்க போகிறது இல்லை. இந்த படத்துக்கும் ஹாலிவுட்டில் உள்ள சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸான ஜான் விக் படத்துக்கும் இருக்கிற ஒரு சில சிமிலாரிட்டிஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் படம் பார்க்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃப்ளிக் ஃபீவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படத்தோட ஒன்லைனர் இட்ஸ் வெரி சிமிலர் டு ஜான் விக். ஜான் விக்கோட ஒன்லைனர் என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனேன்னு திரும்பி வாழ்ந்துட்டு இருக்க ஜான் விக்கை தேவையில்லாமல் வம்பெழுத்து கூட்டு வந்து அது அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்டோரியில் என்ன வீரதீர சூரனுக்கும். தன்னோட பாஸ்ட்டை மறந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட மளிகை கடை வச்சு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க காளியை வேற வழியே இல்லாமல் ரவி திருப்பி ஒரு உதவிக்காக உள்ள இழுத்து விடுறாரு. அது அவங்களுக்கே எப்படி பெரிய பேக் ஃபயர் ஆகுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த சிமிலாரிட்டிக்குள்ளேயே ஒரு கான்ட்ராஸ்டும் இருக்கு. ஜான் விக்ல வில்லன் தன் பையன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக ஜான் விக்கை திருப்பி வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதுக்காக ஜான் விக்கிட்ட கெஞ்சுவாரு. ஆனா வீரதீர சூரன்ல அதே தன்னோட பையன் சாவக்கூடாதுங்கிறதுக்காக காளி வரணும்னு நினைப்பாரு. அதனால காளி கிட்ட போய் கெஞ்சுவார். எனக்கு அடுத்ததாக ஃபீல் ஆன சிமிலாரிட்டி அந்த ஒரு சம்பவம். ஜான் விக்ல வில்லன் தன்னோட பையன் கிட்ட ஜான் விக் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத சொல்றதுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் சொல்லுவார். அதில் ஜான் விக் ஒரு பார்ல பென்சிலை வச்சு கொலை பண்ணதை நான் பார்த்தேன், வெறும் பென்சிலை வச்சு அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்லுவார். அங்கேயே நமக்கு ஜான் விக் கேரக்டர் மேலே ஒரு பெரிய ஆர்வமும் யாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் தோணும். அதே டெக்னிக் தான் கிட்டத்தட்ட வீரதீர சூரன்லையும் அப்ளை ஆகியிருக்கும். கேரக்டர் ரவி கிட்ட பெரியப்பா நம்மகிட்ட இல்லாத ஆளுகளா எதுக்கு அவனை பிடிச்சி தொங்கணுங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவ்வளவுதான் சொல்லுவார். அங்கேயே நமக்கு என்ன அந்த சம்பவம், யார் இந்த காளி, அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு அந்த சீன். அது எனக்கு ரொம்ப சிமிலரா ஃபீல் ஆச்சு. அடுத்த சிமிலாரிட்டி எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஜான் விக்ல தன்னோட பையன்கிட்ட ஜான் விக் யாருன்னு சொல்ற அதே சீன்ல ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஜான் விக் என்னை விட்டு போகணும்னு கேட்கும்போது நான் அவனுக்கு ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் கொடுத்தேன், ஆனா அவன் அதையுமே பண்ணிட்டு வந்துட்டான். அவன் போட்ட அந்த ஃபவுண்டேஷன்ல தான் இப்ப நம்ம வளர்ந்து நிக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவாரு. வீரதீர சூரனையும் எக்ஸாக்டா அதே தான் நடந்திருக்கும். திலீப் செத்த பிரச்சனைகளை காளியை வச்சே ஸ்கெட்ச் போட்டு பெரியவரை தூக்கி அந்த பெரியவர் இடத்துக்கு தான் ரவி வந்திருப்பாரு. ஸோ காளி போட்ட ஃபவுண்டேஷன்ல தான் பெரியவர் வளர்ந்து நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான சிமிலாரிட்டி இது. அடுத்த சிமிலாரிட்டியை பட்ட எனக்கு இன்னொரு சீன், வெப்பன் செலக்ட் பண்ற ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு புறப்படுற ஜான் விக் போய் வெப்பன் பர்ச்சேஸ் பண்ற அந்த ஐகானிக் சீன். இங்க வெங்கட் கூட சேர்ந்து என்னென்னலாம் வெப்பன்ஸ் இருக்குன்னு பாக்குற அந்த சீன் ரொம்பவே சிமிலரா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா ஜான் விக்குக்கும் வீரதீர சூரனுக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்டான விஷயம் என்னன்னா, ஜான் விக்ல அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால எந்த ஹெசிடேஷனும் இல்லாம இறங்கி அடிப்பார். வீரதீர சூரன்ல காளிக்கு இறக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய மைண்ட் கேம்ஸ் ஆடி தான் இவங்களை கொள்ற நிலைமைக்கு வரும். அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது சிமிலாரிட்டிஸ் தோணுச்சுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. See you in next video. Bye.